இன்னைக்கு நம்ம பார்க்க போறது போருட்டோ டூப்ளி வாட்டெக்ஸ் மாங்கா சாப்டர் 40. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாமா? லெட்ஸ் கோ. தெரிக்க விட்டுறா. பண்ணா நம்ம பொருட்டாவை தான் காட்டுறாங்க. உன சாப்டர்ல பொருட்டாவை அரெஸ்ட் பண்ணிருப்பாங்கல்ல, அதுக்கப்புறம் பொருட்டாவை எங்கடா வச்சிருக்காங்கன்னு பார்த்தா இந்த இன்ட்ராகேஷன் ரூம்ல தான் வச்சிருக்காங்க. பொருட்டோ வந்து கொஞ்சம் கொஞ்சமா கண்ணை முடிக்கிறான். கண்ணை திறந்து பார்த்தா கோனஹாமரோ இபிக்கிலாம் இருக்காங்க. கோனஹாமரும் என்னப்பா ஒரு பிள்ளை இருந்துட்ட போல ஹீமா வர காயத்தை சரி பண்ணிட்டா. அம்மாவை வந்து ஒரு ஹேண்ட் காஃப் ரெடி பண்ணிருப்பாங்க. அந்த ஹேண்ட் காஃபை வச்சுதான் பொருட்டோவை வந்து அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. கோனஹாமரும் இந்த ஹேண்ட் காஃப் வந்து அம்மோட உருவாக்கப்பட்டது. நீ எந்த சுச்சு ஒரு ஆக்சிட் பண்ணாலும் சரி, உன்னால எந்த சுச்சுமே யூஸ் பண்ண முடியாது. உன்னோட ஸ்பெஷல் சுச்சு கூட யூஸ் பண்ண முடியாது. அதை உழைச்சிட்டு தப்பிக்கணும்னு கனவுல கூட எதிர்பார்க்காத. அதை உழைக்க ட்ரை பண்ணா உனக்கு தான் வழி. பொருட்டோவை மத்தவங்க எப்படி இருக்காங்க? எதிரிகள் என்ன ஆனாங்க? கோனஹாமரும் எதிரிகள் திரும்ப போயிட்டாங்க. இந்த சண்டையில நிறைய ஷினோபி சார்ந்திருக்காங்க. அந்த எதிரிகள் வந்து ஹீமா வரி சாடாதான் தெரிய வந்தாங்க. ஹீமா வரி சாடா மட்டும் இல்லாம டீ மீனோசி காச்சோ கூட நல்லா தான் இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தா சாக்குரா வந்து ஈனோஜினை ஹீல் பண்ணிட்டு இருக்கா. ஆனா சாக்குராக்கு பயங்கரமான ஷாக்கு. ஏன்னா ஈனோஜினுக்கு வந்து பயங்கரமான காயமா உருவாச்சு. ஆனா ஈனோஜினுக்கு இப்போ ஒரு ஸ்காட்ச் மட்டும் இல்லாம அப்படியே மொத்தமா ஹீலா இருக்கான். அந்த இடத்துல ஹீமா வரி சோச்சோ சிக்கடா ஈனோலா இருக்காங்க. ஈனோவும் ஈனோஜினுக்கு தான் உடம்பு சரியாயிடுச்சு. அப்ப எதுக்கு அவன் கண் முழிக்க மாட்டான்? சாக்குராவும் எனக்கு தெரிஞ்சு ஈனோஜின் சாக்லா ஃப்ளோ டாக் ஆயிடுச்சு. ஆனா ஒரு பிரச்சனையும் இல்ல, நம்ம சாக்லா ஃப்ளோவை சரி பண்ணலாம். ஒரு சீக்கிரம் ஈனோஜின் எதிர்ச்சிருவான். அதை கேட்டதுக்கு அப்புறம் ஹீமா வரைக்கும் ரொம்ப சந்தோஷமாயிரும். ஆனா ஈனோக்கு தான் பயங்கர கவலை. பின்ன அம்மாவாச்சே. அதுக்கப்புறம் கோனஹாமரோ காட்டாங்க. ஒரு பிள்ளை நம்ம ஃபேஸ் டு ஃபேஸ் பேச வேண்டிய நேரம் வந்துச்சு பொருட்டோ. உங்ககிட்ட நான் நிறைய விஷயங்கள் கேட்க வேண்டியது இருக்கு. இந்த இன்ட்ராகேஷன் யாரெல்லாம் கவனிச்சிட்டு இருக்காங்கன்னா இந்த லீஃப் லிட்டோட எல்டர்ஸ் அதாங்க இந்த கிளவி இது இந்த செத்து தொலைத பார்வை சாக மாட்டேங்குது. இந்த கிளவிக்கு அப்புறம் அம்மோரோ அதுக்கப்புறம் சிக்கமாரும் இவங்க இந்த இன்ட்ராகேஷனை கவனிச்சிட்டு இருக்காங்க. கோனஹாமரோ பொருட்டோ பேசலாம் இவங்களுக்கும் கேட்கும். கோனஹாமரோ சரி ஃபர்ஸ்ட் முதல் கேள்வி கேட்க லீஃப் வில்லேஜ் அட்டாக் பண்ணாங்களா அவங்களா யாரு? அவங்க சாரடா ஹீமாவை டார்கெட் பண்றாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா கவாக்கி ஏடாவை காட்டுறாங்க. ஏடா கூட இந்த இன்ட்ராகேஷனை வந்து கவனிச்சுட்டு தான் இருப்பா. அபிஷியலா இல்ல அவரோட சென்ட்ரிங்கனால ஏடாபோ பொருட்டோட இன்ட்ராகேஷன் ஆரம்பிச்சிட்டாங்க. டேம்ல பார்த்தா நீ வில்லத்தனமா செஞ்சுட்டு இருப்பான். நடக்கிறதெல்லாம் பார்த்தா உனக்கு ரொம்ப மோசமா போகுது கவாக்கி. இப்போ நீ என்ன பண்ண போற? பொருட்டோ ஒரு வேலை எல்லா உண்மையும் சொல்லிட்டானா அதுக்கப்புறம் நீ என்னத்த கிரிக்க போற? இங்க ரெண்டு பேரும் ஆம்னிபோர்ன் சார் சுவிட்ச் சொல்லிட்டு யார் நம்புவாங்க என்னன்னு தெரியல. ஆனா நீ உருவாக்குனியே ஒரு பொய். பொருட்டோ தான் கவாக்கியை கொண்டான்னு நீ சொன்னது பொய்ன்னு மட்டும் எனக்கு தெரிஞ்சது. உன்னை என்ன பண்ண போறாங்கன்னு தெரியலையே. டேமன் கவாக்கி கிண்டல் பண்ணாத. அதுக்கப்புறம் கவாக்கி என்ன சொல்லுவானா அவ அப்படி எல்லாத்தையும் சொல்லிட்டாலும் ஒன்னும் மாற கொடுத்துல. லார்ட் சமந்த் இந்த மாதிரி ஆனதுக்கு காரணமே பொருட்டோ தான். மோஷிக்கு வந்து பொருட்டோட உடம்புல இருக்கான். அவன் எப்ப வேணா பெரிய வர சான்ஸ் இருக்கு. ஆனா அதுக்கு முன்னாடி பொருட்டோ கிட்ட இருந்து நம்ம வில்லேஜ் அட்டாக் பண்ணிச்சு ஒரு மோசமான மாஸ்டர் அதுங்களை பத்தின இன்ஃபர்மேஷனை பத்தி முதல் பொருட்டோ கிட்ட இருந்து வாங்கணும். அதுக்காக தான் கவாக்கி வந்து பொருட்டோ உயிரோட விட்டான். அதுக்கப்புறம் அப்படியே மிச்சிக்கே காட்டுறாங்க. என்னமோ யோசிச்சுட்டு இருப்பான்பா. அதுக்கப்புறம் பொருட்டோ பார்த்தா அவன் சிஞ்சேஷ பத்தி நிறைய விஷயம் சொல்லிருப்பான். கோனஹாமர்ல அதை கேட்டுட்டு எனக்கு ஹியூமன் சிஞ்சுபா அதுங்கிறது செல்ஃப் அவேர்னஸ் இருக்கா அப்படின்னு பயங்கர சாக்குலா இருப்பா. பொருட்டோவா ஆமா ஒரு கிளாக் ஒரு மனுஷன்ல பிடிச்சு மரமா மாத்திடுச்சுன்னா அந்த மனுஷோட சாக்கரா வச்சு இது உருமாறுந்த கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நம்ம சண்டை போட்ட பேர் தான் ஹிடாரி. அவன் வந்து ஓல்டு மேன் சாஸ்கேவோட சாக்கராவால உருவானா. அதை நான் ரெண்டு கண்களால பார்த்தேன். மட்சூரி வந்து யார் வெளியே உருவானா மொயோகி சென்சியால உருவாக்கப்பட்டான். நீங்க ஜாக்கிரதா இருந்து கோனஹாமரு சென்சை மட்சூரியோட டார்கெட் வந்து நீங்க தான். இது எல்லாத்தையும் அம்மோட கேட்டு இருப்பான்ல. அம்மோடவும் ஒரு டென்டேஜோட உண்மையான நோக்கம் வந்து ஒரு டிமென்ட்ரியை வளர வைக்கிறது. அதோட வெறுக்கில் பூமியில எல்லா இடத்துக்கும் போய் அந்த உலகத்துல இருக்கிற மொத்த லைக் சாக்கராமே உறிஞ்சி அது ஒரு சாக்கரா ஃப்ரூட் உருவாக்கும். இந்த விஷயம் தான் எனக்கு தெரியும். ஆனா இந்த மாதிரி டென்டேஜ் எல்லாம் புத்திசாலித்தனம் வந்துருச்சு. அதுங்க எல்லாமே பார்த்தா சிந்திக்க ஆரம்பிச்சிருச்சு. புத்திசாலித்தனம் வந்தாலே கண்டிப்பா கியூரியாசிட்டி எமோஷனலான மூமெண்ட்ஸ் புது புது நாலேஜ் இது எல்லாமே கிடைக்கணும். நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஒருவேளை அவங்க எல்லாருக்கும் இதுதான் வேணுமோ அவங்களுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் வேணும். இந்த எமோஷனல் நாலேஜ் கியூரியாசிட்டி எல்லாமே அவங்களுக்கு வேணும். இதை நம்ம சுருக்கமா இன்ஃபர்மேஷன் சொல்லுவோம். கோனஹாமரோ பொருட்டோ கிட்ட என்ன சாரடா ஹீமா வரி சாப்பிட்டா உங்களுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் கிடைக்குமா? எங்களுக்கு சாப்பிடுற மூலியமா உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கிடைக்குமா? பொருட்டோ கிட்ட கேட்பான். அதுக்கு பொருட்டோவும் ஆமா அது உண்மைதான். அந்த சிஞ்சுக்கு ஒரு லீடர் இருக்கா. அவ பேரு வந்து ஜூரா. ஆனா அவ மட்டும் கொஞ்சம் வித்தியாசம். ஏன்னா அவன் டென்டேல்ஸோட மறுஜன்மம். அவ வந்து யாரோட சக்கராவோ எடுத்து அவன் உருவாகல. ஓல்டு மேன் சாஸ்கே மொயோகி சென்சை மாதிரி அவனுக்கு யாருமே இல்ல. அவன் தான் உண்மையான டெண்டர். இப்ப நடக்கிற எல்லா பிரச்சனைக்கும் இவன் தான் காரணம். இவன் கதையை நம்ம முடிச்சா கூட இந்த பிளானட்டுக்கு இன்னும் ஆபத்து இருந்துட்டு தான் இருக்கும். இந்த விஷயத்தை வந்து எல்லாரும் கேட்டுட்டு இருப்பாங்க. அப்ப கோனஹாமரும் ஆனா எப்படி நீ இவ்வளவு கான்ஃபிடன்டா சொல்ற? உனக்கு இந்த மாதிரி விஷயம் எப்படி தெரியும்? எப்படி கண்டுபிடிச்ச? எனக்கு பதில் சொல்ல பொருட்டோ. நீ சொன்ன கதைலாம் உண்மை எனக்கு நிரூபிச்சு காட்டு. இந்த விஷயத்தோட சோர்ஸ் எல்லாம் யாரு? பொருட்டோவா இந்த விஷயத்தோட சோர்ஸ் ஒரே ஒருத்தர் தான். ஆனா கெட்ட விஷயம் என்னன்னா என்னால அவரை பத்தி உங்ககிட்ட சொல்ல முடியாது. அவரோட சேஃப்டி காரணமா நான் வந்து உங்ககிட்ட சொல்ல முடியாது. கோனஹாமரும் இவ்வளவு நேரம் பேசுனது ஒரு பகுதியும் கூட கிடையாது. இந்த வில்லேஜுக்கு நீ மிகப்பெரிய துரோகம் பண்ணிட்டு நீ சொல்ற கதை எல்லாமே எவிடன்ஸ் இல்லாம நாங்க நம்பவும் நினைச்சு பாத்தியா? பொருட்டோவா நம்ம எல்லாருமே ஒண்ணுதான். நீங்க எல்லாரும் என்ன கொல்ல தான் ட்ரை பண்றீங்க. ஆனா நான் ஏன் இப்ப இங்க உயிரோட இருக்கனா? உங்களுக்கு என்கிட்ட இருந்து இன்ஃபர்மேஷன் வேணும் அதானே? அந்த இன்ஃபர்மேஷன் உங்க எல்லாருக்கும் வேணும் என்ன கரெக்டா? அதுக்கப்புறம் எல்டர்ஸ் அந்த கிளம்ப இருக்காங்க. நம்ம எல்லாருமே நம்ம பலத்தை யூஸ்
பண்ணி அந்த மான்ஸ்டர்ஸ் நம்ம கொல்றதுதான் ஒரே வழி. அதான் இப்ப பண்ண முடியும். நீ அவள மாதிரி தானே பொருட்டோ. நீ உன் வாயில இருந்து என்னத்த சொன்னாலும் சரி, இப்ப எங்க கிட்ட உயிரோட மாட்டிக்கிட்டே இந்த ரூம்ல தான் இருக்க. உன்னால இந்த ரூமை விட்டு வெளியே போகவே முடியாது. அதுக்கப்புறம் அந்த எல்டர் கிளவி இருப்போல, அது வந்து பொருட்டோ உங்ககிட்ட நான் ஒரு விஷயத்தை கேட்டாகணும். உன்னோட இதயத்துல இருந்து உண்மையை மட்டும் சொல்லு. நீ சொல்றத பத்தி தான் நாங்க உன்னை என்ன பண்ணலாம்னு யோசிப்போம். அட்லீஸ்ட் நாங்க உனக்கு பலியில துடிக்க வைக்காமலே உன்னை கொள்றோம். இப்ப நீ பதில சொல்லு. எதுக்கு நீ சமந்தோக்காகவே கொன்ன? அதுக்கு என்ன காரணம்? அப்படியே சிக்கமாரு பார்த்தா சிக்கமாருக்கு என்ன பண்ணதுன்னு ஒன்னும் புரியல. எனக்கோட ஃபீலிங்ஸ் நல்லாவே புரியுது. ஆனா பொருட்டோ உனக்கு கவாக்கி கொடுற இன்டென்ஷன் என்னன்னா, அப்ப நருட்டோ வருத்தப்படுற மாதிரி நீ கண்டிப்பா ஒரு பொய்யான குற்றவாளியா தான் இருக்கும். இப்படிதான் நடக்க கூட காரணம் கூட கவாக்கி தான். நீ ஒரு பொய்யான குற்றவாளி இருக்கிற வரைக்கும் உனக்கு நிறைய கஷ்டங்கள் ஏற்படும். அது எல்லாத்தையும் நீ தாங்கி ஆகணும். நீ தோற்றப்பட்ட நான் மட்டும் தான் இருப்பேன். அது உனக்கு ஓகேவா? அதுக்கு பொருட்டோ அப்ப என்ன சொல்லிருப்பானா, எனக்கு அதை பத்தி ஒரு கவலையும் இல்லை. அது திரும்ப எல்லாத்தையும் பழையபடி சந்தோஷமா மாத்தணும். அது மட்டும் தான் என்னோட ஆரம்பத்திலிருந்து குறிக்கோளா இருக்கு அப்படின்னு பொருட்டோ சிக்கமாரு முன்னாடி பேசியிருப்பாங்க. சிக்கமாரு அதை யோசிச்சு பார்த்துட்டு இங்க என்னதான் நடக்குது, தப்பு பண்ணது எல்லாமே கவாக்கி தான். ஆனா ஏன் பொருட்டோ இங்க இருக்கான்? நான் பொருட்டோவை நம்புறேன். எனக்கு துல்லியமா தெரியல. ஆனா இவன் தான் கண்டிப்பா உசுமாக்கி பொருட்டோ. இதே ஒரு காரணத்தால நான் அவனை நம்புறேன். நான் அதை நம்புறேன். நான் கண்டிப்பா அதுக்கு செயல் நான் பண்ணி ஆகும். பொருட்டோ நான் இந்த இடத்துல இப்படி இவனை சாக்க விடக்கூடாது அப்படின்னு சிக்கமாரு ஒரு பக்கம் யோசிச்சுக்க. பொருட்டோவை பார்த்தா நான் வந்து யாரையும் கொள்ளல. சமந்தோக்காக வந்து இன்னும் உயிரோட இருக்காரு. அவரோட வயிற்று ஹினாட்டா கூட உயிரோட இருக்காங்க. அவங்க ரெண்டு பேரும் சேஃபான பிளேஸ்ல தான் இருக்காங்க. அதை கேட்டு எல்லாருக்கும் பயங்கரமான சாக்கு. அந்த கிளம்பியும் என்னது நீ சொல்றதெல்லாம் உண்மைனா, அப்ப அந்த சேஃபான பிளேஸ் எங்க இருக்கு? அவங்க ரெண்டு பேரும் எங்க இருக்காங்க? அவங்க ரெண்டு பேரும் ஏன் நீ ஒழிச்சு வச்சிருக்க? பொருட்டோவும் அதை பத்தி நான் சொல்ல மாட்டேன். அந்த கிழவனும் எப்படி எல்லாம் போய் சொல்றான் பாரு. இவன் சொல்லலாம் பார்த்தா எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. என்னால பேச கூட முடியல. பொருட்டோவும் எனக்கு இருக்க மேல உங்க கூட பேச விருப்பம் இல்ல. அது மட்டும் இல்லாம நான் சொன்னதுல ஒண்ணு கூட போய் இல்ல. அந்த கிழவனும் உனக்கு என்ன ஒரு திமிரு, நீ இந்த இடத்துல உனக்கு வலியோட சாகணும்னு நினைக்கிறியா? அதுக்கப்புறம் இபிக்கு அப்படியே பொருட்டோ கிட்ட வருவாரு. ஒரு நினைச்சா எனக்கு ரொம்ப பாவமா இருக்கே. ஒரு பலியா நான் நினைச்ச நேரம் வந்துச்சு. இவெல்லாம் அந்த எல்லாம் சும்மா தான். இப்ப நம்ம உண்மையா இன்ட்ராக்ஷன் ஆரம்பிக்கலாம். பொருட்டோ அப்படின்னு இபிக்கு கையை முறுக்கிட்டு பேசிட்டு பாரா. பொருட்டோ அதை பார்த்து அசன மாதிரி இல்லப்பா. அதுக்கப்புறம் சிக்கமாரோ ஈனா கிட்ட பேசுவான். ஈனா இது நான் தான். ஈனாஜின் வந்து இப்ப எப்படி இருக்கான்? ஈனாவும் அவ இப்ப நல்லா தான் இருக்கான். இன்னும் அவ அன்கான்சியஸ்ல தான் இருக்கான். ஆனா ஒரு பிரச்சனையும் இல்ல. சிக்கமாருவான் அப்படியா, ரொம்ப நல்ல விஷயம். சரி நான் ஸ்ட்ரைட்டா பாயிண்ட்க்கே வரேன். இப்ப நம்ம பேச போறது வந்து பொருட்டோ பத்தி. இப்ப சிச்சுவேஷன் ரொம்ப மோசமா இருக்கு. நான் இப்ப யாருக்கும் தெரியாம பொருட்டோ கூட பிரைவேட்டா பேசணும். வேண்டாம் சொல்லி நான் கூட பேசவே. அதுவும் இப்பவே ஈனாவும் உங்ககிட்ட நான் முன்னாடியே சொன்னேன். ஆர்ட் டு ஆர்ட் கம்யூனிகேஷன் வந்து பர்சனலைஸ் பண்றது வந்து ஒரு வயலேஷன் மாதிரி. ஏற்கனவே நீ யாருக்கும் தெரியாம இந்த மாதிரி நிறைய வாட்டி பேசியிருக்கு. 5 தடவை ரூல்ஸும் மீறி இருக்கு. சிக்கமாருவான் உங்ககிட்ட நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இது ஒரு டாப் சீக்ரெட் மிஷன். என்னால ஒன்ன மட்டும் தான் நம்ப முடியும். ஈனாவோ எனக்கு உன்னை நினைச்சா ரொம்ப கவலையா இருக்கு. சிக்கமாரு நீ எதுக்கு நீ அவனை அவ்வளவு நம்புற? என்னால உன்னை கொஞ்சம் கூட புரிஞ்சுக்கவே முடியல. சிக்கமாருவா ஈனோ நீ பொருட்டோவை நம்பல. எனக்கு உன் ஃபீலிங்ஸ் நல்லாவே புரியுது. பட் ப்ளீஸ் என்ன நம்பு. எனக்கு உதவி தேவைப்படுது. ஒரு உட்காவே நான் உன்னை பண்ண சொல்லல. ஒரு ஃப்ரெண்டா நான் உங்ககிட்ட கேட்கிறேன். ஈனாவோ இதுக்கு மேல முடியாது சிக்கமாரு. நான் இதுக்கு மேல இந்த மாதிரி பண்ண மாட்டேன். என்ன மனசுல என்னால உனக்கு உதவ முடியாது. ஈனாவோ உதவி பண்ண மாட்டேன்டாலா. சிக்கமாருக்குல இப்ப என்ன பண்றது ஒன்னும் புரியல. அதுக்கப்புறம் இபிக்கு பொருட்டோ கிட்ட வந்து நீ சொன்ன மாதிரி இப்ப சவந்தோக்காக உயிரோட இருக்காருனா அவர் இப்ப எங்க இருக்காரு? நீ ஒரு வேலை என்கிட்ட சொல்ல மாட்டேன்னு இருந்தனா உனக்கு நடக்க போது கண்டிப்பா குரூரமா இருக்கும். ஒரு உட்காக பெக்கொண்டு வில்லேஜுக்கு துரோகம் பண்ணி ஒரு துரோகியை தான் நீ சாவ. அதனால உண்மையை சொல்லு. ஆனா பொருட்டோ பார்த்தா உனதி சொல்ற மாதிரில நான் உட்காந்துட்டு இருக்கேன். இபிக்கு செம்ம டென்ஷன் ஆயிட்டு பொருட்டோட தலையை பிடிச்சி பெஞ்சிலே ஒரே அடி. பொருட்டோக்கு மூக்கு ஓடுது போச்சு. இபிக்கு இப்ப அதை சொல்றியா பொருட்டோ? நீ நருட்டோவை கொண்டதெல்லாம் கண்டிப்பா நான் உனக்கு கோல வெளியில் அடிக்கணும்னு தோணுது. 3 வருஷமா நான் அடிக்கணும் காத்துட்டு இருந்தேன். பொருட்டோவோ ஓ அப்படியா, எனக்கு இது தெரியாம போச்சு அப்படின்னு பொருட்டோ பேசி இருக்கும்போது இபிக்கு பொருட்டோட மூஞ்சில ஒரே குத்து. அதுக்கப்புறம் பொருட்டோட வயிற்றுல ஒரு குத்து. பார்க்க நல்லா அழகா தான் இருக்கு. ஆனா அவன் அடிக்க பிறடியில உன் மூஞ்சி எப்படி மாறுது மட்டும் பாரு. சிக்கமாரோ இபிக்கு கோணாம இருக்கிட்ட 2 பேரும் நிறுத்துங்க. நீங்க பண்றது எதுவுமே வேலைக்கு ஆகாது. நீங்க என்னதான் அவனை அடிச்சலாம் உண்மையை சொல்ல மாட்டான். அவனுக்கு விஷத்தை கொடுங்க. மிச்சிக்கிய உடனே கூப்பிடுங்க. கோணாமருவான் நான் ருக்கவே அது ரொம்ப ஆபத்து. மிச்சிக்கு கிட்ட இருக்கிற விஷம் வந்து ரொம்ப ஆபத்தானது. அது வந்து அந்த மனுஷனை கண்டிப்பா கொண்டுரும். மிச்சிக்கு மட்டும் கோவத்துல பொருட்டோட நிறைய பாசனை செஞ்சுட்டானா பொருட்டோ வந்து கண்டிப்பா செத்துருமா. அதனால 1-2 தடவை யூசிங்க. சிக்கமாரோ எனக்கு அதை பத்தி ஒரு கவலை இல்ல. இதுக்கான மொத்த பொறுப்பு நான் எடுத்துக்கிறேன். மிச்சிக்கிய இப்பவே இங்க கூப்பிடுங்க. அவங்க நடந்த எல்லாத்தையும் பார்த்துட்டு அந்த நடக்கிறதா வச்சு பார்த்தா பொருட்டோக்கு வந்து கவாக்கிய போட்டு இன்டென்ஷனே இல்ல. கவாக்கிய பத்தின உருவம் கூட அவன் சொல்லவே இல்லை. எனக்கு தெரிஞ்சு பொருட்டோ வந்து கவாக்கியை காப்பாத்த ட்ரை பண்றான். அதை கேட்டு டேமனுக்குலாம் பயங்கரமான சாக்கு. என்னது என்ன சொன்ன? அப்ப நான் நினைச்சது எதுவுமே நடக்காதா? அந்த பொருட்டோ ஏன் இப்படி பண்றான் எனக்கு ஒண்ணுமே புரியலையே. இந்த பக்கம் கவாக்கிக்கும் ஒன்னும் புரியல. அதுக்கப்புறம் மிச்சிக்கி அந்த இடத்துக்கு வந்துருமா. மிச்சிக்கி வந்து உள்ள போறதுக்கு முன்னாடி சிக்கமாரா வந்து மிச்சிக்கியோட கையை பிடிப்பாரு. சிக்கமாருவோம் நம்ம எல்லாருமே ஒரு ஷினோபி. இது வந்து ஒரு மிஷின். உன்னோட கோவத்தை கட்டுப்படுத்தி உன்னோட பாய்சனை கம்மியா செலுத்த பாரு. அதுக்கப்புறம் மிச்சி அந்த இன்டர்கேஷன் ரூம்ல வந்துருமா. போன அமர்வோம். மிச்சிக்கு கவனமா கேளு. பொருட்டோ கிட்ட இருந்து ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் இருக்கு. அது வந்து நம்ம லேப் வில்லேஜுக்கு தேவை. நம்ம அவன்கிட்ட இருந்து எப்படியா இன்ஃபர்மேஷனை வாங்க தான் ட்ரை பண்ணணும். அவனை கொல்லக்கூடாது. அவனை வந்து கொண்டுடாத. ஓகே. அதுக்கப்புறம் பொருட்டோ அப்படியே மிச்சிக்கிய பார்த்து இன்னும் முட்டாத்தனமா அதை பத்தி யோசிச்சுட்டே தான் இருக்கியா உன்னோட சூரியனை பத்தி. அதை கேட்டதுக்கு அப்புறம் மிச்சிக்கு செம்ம காண்டாயிட்டு அப்படியே சேஜ் முடிக்கு போயிட்டு பொருட்டோவை அப்படியே கத்தா மாட்டு லாக் பண்ணுமா. மிச்சிக்கியும் இதுதானே என்கிட்ட சொல்லி எதிர்பார்த்தியா பச்சை துரோகி. இப்ப மிச்சிக்கு எதற்கு ட்ரை பண்ணுவாரு. அவ மிச்சிக்கு வந்து அவன் பாம்பை வச்சு அந்த ஹேண்ட்காஃப் அப்படியே ரிலீஸ் பண்ணிடுமா. அதுக்கப்புறம் மிச்சிக்கு யாருக்கும் தெரியாம பொருட்டோட காதுல உன்னோட பொருட்கள் எல்லாமே செக்யூரிட்டி ரூம்ல இருக்கு. அங்க வந்து வெறும் 2 பேர் தான் இருக்கு. அது எல்லாத்தையும் எடுத்துட்டு உடனே கிளம்பு. போன அமரும் நான் இதுதான் சொன்னேன் மிச்சிக்கிய வர வைக்க வேணான்னு. அதுக்கப்புறம் இபிக்கி அப்படி மிச்சிக்கி அப்படி இழுத்துருவாரு. திடீர்னு பார்த்தா பொருட்டோ வந்து எப்படி ஜூன் ஆச்சு வைக்கிறான். அதை பார்த்து எல்லாருக்கும் பயங்கரமான சாக்கு. எனக்கு உங்க யாருமே தனிப்பட்ட கோவமோ இல்ல விருப்பம் இல்ல. பொருட்டோ என்னால இப்போதைக்கு எந்த விஷயத்த சொல்ல முடியாது. உங்களுக்கு ப்ரூஃப் எவிடன்ஸ் தானே வேணும். எப்ப தேவைப்படுமோ அப்ப நானே உங்களுக்கு தரேன். இது என்னோட ஷினோபியான வாக்கு அப்படின்னு சொன்னதுக்கு பொருட்டோ வந்து எப்படி யூஸ் பண்ணி அவ்வளவுதான் எஸ்கேப். பொருட்டோ வந்து சீலிங் ஆஃப் தான் அனௌன்ஸ் பண்ணிருப்பாங்க. அந்த சீலிங் ஆஃப் பார்த்து யோ அமரோ என்னையா செஞ்சு வச்சிருக்க ஒரு பயங்கரமான இம்பாக்ட் வந்தோடனே அது வந்து அப்படி கரண்ட் போச்சு. என்னத்தனை சீலிங் ஆஃப் உருவாக்கிருக்க. இந்த பக்கம் கோன அமர் மனசுக்குள்ள ஒருவேளை மிச்சிக்கு வந்து அன்லாக் பண்ணிருப்பானோ இல்ல அதுக்கு வாய்ப்பு
வாய்ப்பே இல்ல. அதை அன்லாக் பண்றதுக்கு ஒரு 4 டிஜிட் கோட் இருக்கும். அந்த கோடு வந்து இபிக்கி அதுக்கப்புறம் எல்லா ரேட்டு கிட்ட மட்டும் தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மிச்சுக்கு வந்து புருட்டோவுக்கு ஹெல்ப் பண்ண ஒரு மோட்டிவே இல்ல. ஆனா எப்படி இந்த மாதிரி நடந்துச்சு? அதுக்கப்புறம் அந்த பானமல் காட்டுறாங்க. சிக்கமார வந்து மிச்சுக்கியோட கையை பிடிச்சிருமால, சும்மா ஒண்ணு கையை பிடிக்கல. அந்த சீலிங் ஹேண்ட்கேப் அன்லாக் பண்றதுக்கான கோட் அது. அந்த கோடை வந்து மிச்சுக்கு கிட்ட சிக்கமார கொடுத்துருப்பான். அதை பற்றி தான் மிச்சுக்கியும் தப்பிக்க வச்சிருப்பான் புருட்டோவை. அதுக்கப்புறம் புருட்டோ வந்து செக்யூரிட்டி ரூம்குள்ள போயிடுவான். அங்க இருக்க சின்ன பிஸ்ல பயங்கரமான சாத்து புருட்டோவா எல்லா போட்டு எடுத்துட்டு கவலைப்படாதீங்க, இது ஒன்னும் உங்க தப்பு இல்ல, நீங்க நல்லா தான் வேலை பாத்தீங்க அப்படின்னு சட்டுன்னு FTG யூஸ் பண்ணி மறந்துடுவான். மிச்சுக்கே கோன ஹாமர் கிட்ட என்ன மனுஷன் கோன ஹாமர் செஞ்சை நான் கொஞ்சம் ரொம்ப கோவமாயிட்டேன். கோன ஹாமரு பரவாயில்ல விடு, ரூக்காக்கு எத்தனை இது ஒண்ணு பண்ண சொன்னாரு, கவலைப்படாத அப்படின்னு சிக்கமாரு இந்த மாதிரி மிச்சுக்கு எப்ப சொன்னான்னு சொல்லிட்டு கோன ஹாமரு கண்டுபிடிச்சிட்டான். அந்த கிழவனும் இப்படி ஆயிடுச்சு, புருட்டோவை கொட்டதுக்கான ஒரு போல்டான ஆப்பர்ச்சுனிட்டி இது. சிக்கம் வருவோம் என்ன மன்னிச்சிருங்க, நாங்க வந்து அவனை கண்டுபிடிக்கிறோம். அந்த கிளவியும் ஜாக்கிரதையா சிக்கமாரு, இதனால உனக்கு கண்டிப்பா நிறைய பிரச்சனைகள் வரப்போகுது. அதுக்கப்புறம் சிக்கமாரு ஒக்காக்கே ஆபீஸ்ல இருப்பான். அப்ப திடீர்னு சார் ஹவுஸ் மாதிரி உள்ள வந்துருவாங்க. சார் போடலாம் ஒக்காக்கே புருட்டோட இன்டராக்ஷனுக்கு என்னாச்சு, சிக்கமாருவும் அவன் தப்பிச்சிட்டான். அப்ப திடீர்னு சிக்கமாருக்கு ஒரு கால் வருது. அதுவும் சாண்ட்விச்ல இருந்து காங்கோர கிட்ட இருந்து வருது. காங்கோரவும் பேசி ரொம்ப நாளாச்சு சிக்கமாரு, இப்படி திடீர்னு கால் பண்ணதுக்கு மன்னிச்சிடு. சிக்கமாரு என்னாச்சு காங்கோரன்னு கேட்பானா, காரா வந்து டிஃபீட் ஆயிட்டான். காரா மட்டும் இல்லாம ஷிங்கியும் தோத்துட்டான். என்னதான் ஷிங்கியும் காரா டிஃபீட்னா ரெண்டு பேரும் கூட தான் இருக்காங்க. ஆனா ஷிங்கிக்கு மட்டும் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. ஷிங்கி வந்து ஒரு மரத்துல மாறிட்டான். இதுக்கு மேல நான் எல்லாமே அப்புறமா சொல்றேன். ஆனா எனக்கு இப்போ உதவி தேவைப்படுது அப்படின்னு அடுத்த பக்கத்துல பார்த்தா நம்ம ஷிங்கியோட சிஞ்சுவை காட்டுறாங்க. ஜூராவும் ஒருபடி நீ எந்திரிச்சியா, இப்போ நீ எப்படி ஃபீல் பண்ற ரியூ? ஷிங்கியோட சிஞ்சு பேர் வந்து ரியூ. ஜூரா வந்து இப்படி சொல்லி முடிக்கிறதோட இந்த சாப்டரோட முடிச்சுட்டானுங்க. சேனலையும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் அடுத்த வீடியோல பார்ப்போம். ஓகே, பாய்.